ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் சாந்தியும் சமாதானம் வற்றால் பெருங்கருணை நாம் உயிரும் மேலாக மதிக்கக்கூடிய எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் தன்னால் என்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மன்னித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அண்ணலாரின் உற்றார்கள், உறவினர்கள், அன்பு தொழுங்க அமர்ந்திருக்கிற அனைவரும் இது உண்டாகுமான பாதித்தவனம் இந்த உரை நாம் செய்கின்றனர். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதமும் பெற வேண்டிய படிப்பனையும் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி வ மஹலக ஸமாவாத்தி வல் அர்த். வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்வினுடைய கணக்கின் அடிப்படையில் மாதங்கள் என்பது 12 மாதங்களாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த 12 மாதங்களாகவும் தான் நமக்கும் இருக்கிறது. வேறொரு மொழியை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது, ஆனால் பெயர்கள் வேறு. அரபியர்களாக இருந்தால் அவங்களுடைய 12 மாதங்களும் வெவ்வேறு பெயர்களை கொண்டிருக்கும். ரஜப், ஷாபான், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டிருக்கும். அதே நம்ம தமிழ் மக்களாக இருந்தால் அதுக்கு ஜனவரி, பிப்ரவரி போன்ற பெயர்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாதங்கள் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். பல்லாவிடத்தில் மொத்தம் 12 மாதங்கள், அதே போங்க இந்த 12 மாதங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல இந்த மாதம் என்பது முஹர்ரமுடைய மாதம். ஆஷுராவுடைய தினத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆஷுராவுடைய தினத்தை பொறுத்தவருக்கு முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது பிறை, அதுக்கு தான் அரபியில ஆஷுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அஷரா அப்படின்னா 10, ஆஷுரா அப்படின்னா 10வது நாள் அப்படின்னு. அப்ப ஆஷுராவுடைய 10வது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளிலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான முஸ்லிம் சமூகத்துக்கு இன்றைக்கு முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய நோன்பு ஏன் வைக்கிறார்கள் என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அது என்ன காரணமே தெரியாம சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. நோன்பு வைக்காதவங்க நிறைய பேர். முஹர்ரமுடைய மாதத்துல 9, 10 நோன்பு வைக்காத முஸ்லிம்கள் நிறைய பேர். அதுலயும் கூட இந்த 9, 10 ஏன் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு மாற்று மதத்தவர்கள் முஸ்லிம்கள்கிட்ட கேட்டா முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கிறார். முஹர்ரம் 10வது நாள்ல பெரும்பாலான கடைகள் ஆஃபர் கொடுக்குறாங்க. பெரும்பாலான கடைகள்ல முஹர்ரம் 10 ஆஃபர் கொடுக்குறாங்க. சரி, அதன் காரணமாக மாற்று மதத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா முஸ்லிம்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏன் என்ன காரணம் இந்த நாளுக்கு ஏன் நோன்பு நோக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதனால காரணம் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சில முஸ்லிம்கள் மாற்றமாக விளங்கி வைத்திருக்கிறார் தவறுதலாக. ஹசன் ஹுசைன் கொல்லப்பட்ட அந்த நாளை துக்கம் அனுசரிக்கும் விதமாக இந்த நாளில் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறது சில முஸ்லிம்கள்ட்ட. அதற்கான எத்தனையோ காட்சிகள் நீங்க சமூக வலைதளங்களை பார்த்திருப்பீங்க. அவர்கள் இறந்ததற்காக துக்கம் அனுசரிக்கிறதுக்காக இன்றைக்கு தன்னுடைய மார்புகளை அடைத்துக் கொண்டு கத்திகளால் காயப்படுத்தி கொண்டு, இன்னும் சொல்ல போன நெருப்புகள்ல தன்னுடைய கால்களை பதிப்பதாக இருக்கட்டும், அது மற்ற கேவலமான எத்தனையோ மூடத்தனமான செயல்களை இன்றைக்கு செய்யக்கூடிய முஸ்லிம்களை சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம். நம்ம பகுதி, தமிழ்நாட்டு பகுதியில ரொம்ப கம்மி. ஆனா மற்ற நாடுகள்ல, மற்ற பகுதியில பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஒரு மூட நம்பிக்கையில் இருப்பாங்க. முஹர்ரம் 10 என்பது ஹசன் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இன்றைக்கு துக்கம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா அதை விட மூத்த நபித்தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுக்காகவே நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம துக்கம் அனுசரிக்கணும். எத்தனை நபித்தோழர்கள் இருந்தாங்கல்ல,
எத்தனையோ நபித்தோழர்கள் கொல்லப்பட்டதுனால, செய்தானால, இயற்கை மரணம் அடைந்தனால நம்ம துக்கம் அனுசரிக்கணும்னா கிட்டத்தட்ட 365 நாள் துக்கம் அனுசரிக்கணும். அப்ப இது நோக்கம் அல்ல அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இந்த பழக்கங்கள் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பிறகு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களும் வைத்துக் கொண்டிருந்தார்கள், முஸ்லிம்களும் அதற்கு பிறகு வைக்க ஆரம்பித்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடியே யூதர்கள் நோன்பு தொடர்ச்சியாக நோக்கிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் யூதர்கிட்ட கேட்கிறாங்க, ஏது நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப யூதர்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் தான் காப்பாற்றப்பட்டார்கள், அதை கொண்டாடும் விதமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் வைத்துக் கொண்டிருந்த நோன்பு. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மக்கள் மத்தியில சொன்னாங்க, நஹ்னு அவுலா மின்ஹும், அந்த யூதர்களை விட, அந்த யூதர்கள் மூசாவை நேசிப்பதை விட முஸ்லிமாகிய நாம் அதிகமாக நேசிப்பதற்கு தகுதியானவர் தான். அதனால அந்த நாள்ல நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு நோட்டு கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய 10வது நாள் மட்டும்தான் நோன்பு வைத்திருக்கிறார்கள் இதுவரைக்குமே. மரணம் அடைகிற வரைக்கும் 10வது நாள் மட்டும்தான் நோன்பு வச்சிருந்தாங்க. அவங்க கடைசி வருடத்துல மரணிப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முன்பாக அப்பதான் சில நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி தருணம், அல்லாஹ்வின் தூதரே, நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுது? யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக சொல்லுது, யூதர்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள். அப்ப அப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு யூதர்களும் அந்த முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்பு வைக்கிறாங்க. அதே போன்று முஸ்லிமாகிய நாமும் அந்த முஹர்ரம் ஆஷுராவுடைய 10வது நாள் நோன்பு வைக்கிறோமே, இவங்களுக்கு என்ன மாறு செஞ்சிருக்கிறோம், அவங்க வச்சாங்க, அதன் காரணமாக நாமும் வைக்கிறோமே, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அல்லவா அப்படின்னு நபித்தோழர்கள் கேட்டதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அடுத்த வருடம் முஹர்ரமுடைய மாதத்தில் நான் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக அதாவது 9வது நாளும் 9வது பிறையும் 10வது பிறையும் நான் சேர்த்து வைத்திருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து தான் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லும் ஒரு மார்க்கம் தான். இப்ப அதை வைத்து தான் என்ன செய்யறாங்க, நம்ம அதற்கு பிறகு 9, 10 வைக்க வேண்டும். 9வது 10 நாளும் நம்ம வைத்தாதான் யூதர்களுக்கு மாறு செய்யக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதே சில முஸ்லீம்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம 9 அதாவது வியாழக்கிழமை விட்டுட்டோம், அதாவது 9வது பிறையில விட்டுட்டோம்னு சொன்னா 10வது பிறையும் 11வது பிறையும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு முஸ்லீம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது மிகப்பெரிய ஒரு தவறு, அது பாவம் கூட. அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு எதிராக நடக்கிற ஒரு காரியம் அது. ஆஷுராவுடைய தினம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டாங்க, அதற்காக நம்ம அந்த நாளை நோன்பு வைக்கிறோம். ஏன் 9வது நாள்ல நோன்பு வைக்கிறோம்னா, யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக அந்த நோன்பு நம்ம வைக்கிறோம். நமக்கு அறிவுறுத்தப்பட்டது என்னன்னா 10வது நாள் தான். 9வது நாள் ஏன் வைக்கிறோம், யூதர்களுக்கு மாறு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா, 10வது நாள் 11வது நாள் வச்சாலும் கூட யூதர்களுக்கு மாறு செய்ய தானே வரும், அவங்க ஒண்ணுதான் வைக்கிறாங்க, நம்ம ஒன்னும் சேர்த்து இன்னொன்னு 11 வச்சோம்னா அவங்களுக்கு மாறு செய்யற விதமாக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் கேள்வி எழுப்பியதே 10வது நாள் தான். முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய 10வது நாள்ல தான் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறாங்க, இன்னைக்கு நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், யூதர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க, என்ன வித்தியாசம், இது ஏதாவது மாறு செய்யணுமே கேட்கும் கூட அடுத்த நாள் முஹர்ரமுடைய 11வது நாள் ரசூலுல்லாஹ் உயிரோடு தான் இருந்தாங்க. வாய்ப்பு இருந்தது, நாளைக்கு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதை அடுத்த வருடம் 9, 10 சேர்த்து வைங்க, முன்னாடியும் அதற்கு அந்த நாளும் நம்ம சேர்த்து வைக்கணும், அதுதான் யூதர்களுக்கு மாற்றமா இருக்குமே தவிர அவங்க வச்ச நாளுக்கு அடுத்து சேர்த்து வச்சா அது யூதர்களுக்கு மாற்றமாக இருக்காது என்று ரசூலுல்லாஹ் நமக்கு முன்கூட்டியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம முஸ்லீம்களை விலகாத நம்ம என்ன செய்றாங்கன்னா, 10ஆம் நாள் வைங்க, 9வது வைக்க முடியலையா 11வது நாளும் சேர்த்து வைங்க, அது அந்த கணக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கணக்கு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அது முஸ்லீம்கள், அதாவது அல்லாஹ்வின் தூதர் வந்து காட்டித்தராத ஒரு விஷயத்தை நாமளே உருவாக்கக்கூடிய விஷயம் தான். அந்த நாள் நோன்பு வைக்கக்கூடாது, 9வது நாள் வைக்கிறோமா 10ஆம் நாள் வைக்கணும், இதுதான் மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த நோன்பினுடைய சிறப்பு பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு தெரியாம இருக்கு. அஃதலு ஸியாம் பஅத ரமதான், ரமதான் நோன்பிற்கு பிறகு மிக சிறந்த நோன்பு எதுன்னு சொன்னா இந்த ஆஷுராவுடைய நோன்பு தான். ரமதானுடைய நோன்புக்கு பிறகு சிறப்பான நோன்பு இருக்குமே, ஆனால் அது ஆஷுராவுடைய நோன்பு. ஏன் இந்த நோன்பு எப்ப
ரமதான் கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு நோன்பு கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னா அது ஆசுராவுடைய நோன்பு தான். அப்ப ரமதான் கடமையாக்கப்படாது. ரமதான் மாதங்கிறது ஒரு மாதமே இல்லை. அப்ப நோன்பு இல்லாத நேரத்துல என்ன ஒரு நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க முஸ்லிம்கள்? இந்த ஆசுராவுடைய தினத்தை தான் கடமையாக வைத்துக் கொண்டிருந்தார். கட்டாயம் வச்சாகணும். தான் நோன்பு வச்சாங்க, மக்களும் நோன்பு வைக்குமாறு கட்டளையிட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இது கட்டாயமாக இருந்தது. அதற்கு பிறகு ரமதானுடைய நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பிறகு இந்த நோன்பு சுன்னத்தாக ஆக்கப்பட்டது. ரமதான் அதாவது ஆசுராவுடைய தினத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும், அப்படி யாரு விருப்பம் இல்லையோ முடியவில்லையோ அவர் விட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதரவங்க சுன்னத்தாக பின்ன ஆகிட்டாங்க. கட்டாயம் கிடையாது. இப்ப நம்ம ஆசுராவுடைய இதுல நோன்பு வைப்பது என்பது சிறப்பு தான். நோன்பு வைக்கல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குற்றமோ அது பாரதூரமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது சுன்னத்தா ஆக்கப்பட்டது. சுன்னத்தா ஆக்கப்பட்டது யாருடைய விருப்பம் இருக்கிறதோ அவர் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு 5 வேளை தொழுகை என்பது கடமை, அது தொழுதாக வேண்டும். ஆனா சுன்னத்தான தொழுகை என்பது அவர்களுடைய விருப்பம். அதுக்கான நன்மைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அது கேள்வி இருக்கக்கூடிய அளவிற்கு பாரதூரமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சுன்னத் தொழுகை சொன்னா மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படியே நினைப்புற அளவிற்கு அந்த குற்றம் கிடையாது. விரும்பியவர் தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி தான் இந்த முஹர்ரமுடைய 10ஆம் நாள் 9ஆம் நாள் என்பது விரும்பியவர் நோற்றுக்கொள்ளலாம், விரும்பாத நோற்றுக் கொள்ளலாம். ஆனா என்ன சிறப்பு அப்படின்னா ரசூலுல்லாஹ் இந்த ஆசுரா உலகத்தில் யார் நோன்பு வைக்கிறார்களோ கஃபிரு சனத்தல் மாதுயா, கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வருடம் கிட்டத்தட்ட இந்த முஹர்ரம் அடுத்த இதுக்கு முன்னாடி இருந்த முஹர்ரம்ல இருந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்போம் மனிதன் அடிப்படையில். அப்படித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். குல்லு பனி ஆதம யுக்திஉ பில்லைலி வன்னஹார். ஆதமுடைய மகன் பாவத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். 11 பாவம் செய்ய 20 பாவம் செய்வான். முடிந்த அளவுக்கு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை. அப்ப இவ்வளவு ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம அவதூறு பேசியிருப்போம், புறம் பேசியிருப்போம், தவறுதலாக பேசியிருப்போம், திட்டிருப்போம், அடித்திருப்போம், எவ்வளவோ கேவலமான நடத்தைகளை செய்திருப்போம். அந்த பாவங்களை நமக்கு கழுவும் விதமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை நமக்கு வழங்கி இருக்கிறார். அல்லாஹ் முன்னாளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக சொன்னாங்க. ஆனா அதுவே பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒரு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாம இன்னைக்கு இருக்கிற அந்த நோன்பை என்ன எல்லா விதமான ஆற்றல்களும் இருந்தாலும் எல்லா விதமான உடல் சக்தியும் இருந்தாலும் கூட அதை விடக்கூடிய முஸ்லீமாக வரும். இது நோய் முடியல அப்படிங்கிற பட்சத்துல வேற. ஆனா எல்லா சக்தியும் எனக்கு இருக்கிறது என்னால் முடியும் என்றாலும் கூட சில முஸ்லீம்கள் அதை என்ன செய்யறாங்க, அது வேணுக்குன்னே விடக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். அல்லாஹ்வும் சிறப்பிச்சு சொன்னதுக்கு பிறகு அது நம்ம எல்லா விஷயமும் ஆற்றலும் இருந்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம தவிர்த்துக் கொள்ளணும். முடிந்த அளவிற்கு அந்த நாள் நம்ம வைத்துக் கொள்ளணும். அப்ப இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற படிப்பிலும் இருக்கிறது. இதான் ஒரு ஒட்டுமொத்தனுடைய முஹர்ரம் இந்த நாளினுடைய சிறப்பு இவ்வளவு இருக்கிறது. ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு எது? இந்த ஆசுராவுடைய நோன்பு. அதுக்கு முன்பாகவே கடமையாக்கப்பட்ட நோன்பு ஆசுராவுடைய நோன்பு. யூதர்களும் இந்த நாள் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடந்த காலத்திலிருந்து முஸ்லீம்கள் வைப்பதற்கு முன்பாக இருந்து யூதர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு முஸ்லீம்கள் தான் அதுக்கு பிறகுதான் வச்சாங்க. அதுக்கு பிறகு அந்த மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் 9-10 நம்ம வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்லாத்தை சொல்ல போறாங்க. இந்த சம்பவத்திலும் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் படிப்பினை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பிரச்சாரத்தை செய்ய போகும். ஆனா செய்யும் போது கடுமையான ஒரு பயம் ஏற்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த விஷயத்தை செய்ய போனாலும் ஒரு பயம் ஏற்படும்ல. புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய, ஒரு தொழில் தொடங்க போறோம்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பயம் இருக்கு. என்னடா எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நம்ம பொருளாதார லாபத்தை எடுக்கணும்னு ஒரு பயம் இருக்குல்ல. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பயம். என்ன பயம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை எடுக்கிறான், இத்ஹப் இலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போய் உன்னுடைய தாவா பணியை செய்ய அப்படிங்கிற அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. ஏன்னா ஃபிரௌன் அந்த காலகட்டத்தில் எப்படின்னா தன்னை கடவுளாக சொல்லி கொண்டிருந்தவன். ஒரு சமுதாயத்துல அவனையே வணங்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க, அவனையே வணங்கக்கூடிய மனிதர் இருந்தாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருந்தான் ஃபிரௌன். அவன்கிட்ட போய் தாவா பணி செய்கிறது, தனி மனிதராக தாவா பணி செய்கிறது என்பது ஒரு கடுமையான ஒரு விஷயம், ஒரு கடுமையான பயத்திற்குண்டான விஷயம். அப்ப அந்த பயத்தையும் தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூனை கூட்டிட்டு போறேன், எனக்கு பேச்சு திறமை இல்லை, என்னால பேச முடியாது, திக்கி திக்கி தான் பேசுவேன்னு ஒரு பயம் மூசா அலைஹிஸ்ஸலாம். இருந்தாலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பேசக்கூடாம மூசா அலைஹிஸ்ஸலாமே பேசுறாங்க. பேச தாவா பண்ணி செய்யறாங்க. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், நான் தான் அவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் அப்படிங்கிற விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பிரச்சாரத்தை செய்யறாங்க. செஞ்சதற்கு பிறகு ஃபிரௌன் பார்த்தான், இவரை விடக்கூடாது, இவர் எப்படியாச்சும் முடிச்சு கட்டணும். இவர் விட்டோம்னா நம்மை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் கடவுள் இல்லை என்று மறுத்து விடுவார்கள். இவங்க சொல்றாங்க அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை இந்த முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் வைத்து இந்த மூசாவையும் அவருடைய சமுதாயத்தில் கொஞ்சம் பேர்
இஸ்லாத்தை ஏற்று ஒரு கொஞ்சம் பேர், அவங்களையும் கொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறான், துரத்தி கொண்டு வருகிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம். துரத்தி கொண்டு பின்னாடி பெரிய படை, தன்னை கடவுளாக சொல்லிக் கொண்டிருந்தவனுடைய படை, மிகப்பெரிய ஒரு ஆற்றல், ஒரு பலம், பொருளாதார பலமும் படைபலமும் அதிகமாக கொண்டிருந்த ஒரு மனிதன் பின்னாடி இதை துரத்தி கொண்டு வருகிறான். இங்க இருக்கிறதோ கொஞ்சமான பலவீனமான மனிதர்கள், ரொம்ப குறுகிய ஒரு வட்டம் தான். ஆனா பின்னாடி இருக்கிற பெரும் படை காத்து கொண்டிருக்கிறவரை அழிப்பதற்காக. முன்னாடி பார்த்தா பெரிய கடல் வந்து விடுகிறது. ஒரு சின்ன ஆறு அப்படின்னா கூட கடந்து போயிடலாம். ஆனா பெரிய ஒரு கடல், அந்த கடல் அங்க போனாலும் மௌத்து தான், கடலுக்கு போனாலும் இறப்பு கன்ஃபார்ம். பின்னாடி நம்ம கடலுக்கு போகாம அப்படியே இருந்தாலும் இறப்பது கன்ஃபார்ம், மௌத்து கன்ஃபார்ம். எந்த பக்கம் போகணும்னு தெரியாம ஒரு கடுமையான இக்கட்டான ஒரு சூழல் இருக்காங்க, ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். அல்லாஹ் அப்படித்தான் மூமினுக்கு ஏற்படுத்தும். எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாத ஒரு நெருக்கடியான சூழலை ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லீம்க்கு அல்லாஹ் ஏற்படுத்தும். என்ன காரணம் ஏற்படுத்துக்கான காரணம் என்ன? அவன் எவ்வளவு உறுதியாக இருக்கிறான், அவன் மீது எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான், என் மீது எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான், படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் உதவி செய்வான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் எவ்வளவு இருப்பதாக அல்லாஹ் கணக்கிடுவதற்காக அந்த இக்கட்டான நெருக்கடியான சூழலை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்குவான். அந்த பாயிண்ட் புடிச்சு பார்ப்பான் அல்லாஹ், இவன் எவ்வளவு உறுதியா இருக்கிறான், நம்பிக்கை இருந்து போறானா, அதை நம்மை மறந்து விடுகிறானா, நம்மை மதிக்காமல் போய் விடுகிறானா, நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்யாமல் தடுத்து விடுகிறானா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பதற்காக இந்த இக்கட்டான சூழ்நிலை கொடுப்பான். எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? அந்த மாதிரி ஒரு சூழல். எங்கிட்டு போனாலும் உனக்கு மரணம் தான், இதையும் நம்பி போக முடியாது, அதையும் நம்பி போக முடியாது, எங்கிட்டு போனாலும் மரணம் என்கிற பொழுது நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு எப்படி இருக்குன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அந்த நம்பிக்கை இருந்ததோ அது போன்ற ஆழமாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லாம் கடுமையாக ஒரு பலம்மா தரல் ஜமான், அந்த கடலை பார்க்கிற இரண்டு கூட்டத்தையும், கடல் ஒன்று மக்கள் இரண்டையும் சந்திக்கிற பொழுதே கால அஸ்ஹாபு மூசா, அந்த மூசாவுடைய தோழர்கள் எல்லாம் பயத்தில் இருக்கிறார்கள், சந்தேகத்தில் இருக்கிறார்கள். நாம் எப்படி காப்பாற்றப்படுவோம், நாம் எப்படி அந்த இடத்திலிருந்து தப்பிப்போம் என்ற நெருக்கடியான சூழல் அல்லாஹ் கொண்டு வந்து குறிப்பிட்ட நிமிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் தள்ளிவிட்டார். அஸ்ஹாபு மூசா, அந்த மூசாவுடைய தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களாம், நம்பிக்கை கொண்டிருந்தவர்களாம், இன்னால முதலப்புன் ஒரே ஒரு வார்த்தையை முடித்து விட்டார்கள், நாமெல்லாம் பிடிபட்டு விட்டோம், மாட்டிவிட்டோம், நம்ம இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை மாறி வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது ஒரு நபியாக, ஒரு தூதராக, ஒரு முஸ்லீமாக ஒரே ஒரு மனிதர், மூசா என்ற ஒரு மனிதர், பயம் ஏற்கொண்டிருக்கிற ஒரு மனிதர், படையும் கடலையும் எதிர்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வர வேண்டும்? ஒட்டுமொத்த சமுதாயம் அவருக்கு எதிராக, அந்த நம்பிக்கைக்கு எதிராக யதார்த்தத்தை பேசுகிற பொழுது ஒரே ஒரு மனிதர் மட்டும் மனிதனுடைய பார்வையில், மனிதனுடைய சிந்தனையில் சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் சொன்னார்கள். கால கல்லா, அவ்வாறு சொல்லாதீர்கள், இன்ன மஅய ரப்பி, என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று வெளிப்படையாக சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தைரியத்தோடு சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி, என்னோடு என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான், வழிகாட்டுவான், எந்த கவலையும் பட வேண்டாம். எம்மை சுற்றி எல்லா மனிதர்களும், மூசா அலைஹிஸ்ஸலாமை தவிர அதை சுற்றி எல்லா மனிதர்களும் நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள். தோற்று போய்விட்டோம், இறக்க போகிறோம், மௌத்தா போகிறோம், ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியான சூழலில் நம்பிக்கை இழந்து நிற்கிற பொழுது ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான், கல்லா, அப்படி சொல்லாதீங்க, இன்ன மஅய ரப்பி, என்னுடைய ரப்பு இருக்கிறார், அவன் எனக்கு வழிகாட்டு. எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நீங்கள் நம்பும் பொழுது எந்த மனிதனுடைய தேவையும் உங்களுக்கு தேவை, எந்த மனிதனும் உங்களுக்காக உதவி செய்ய போவதில்லை, அல்லாஹ் நாடினாலே தவிர. உங்களுக்கு பின்னால் 1000 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி அந்த இடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒன்றும் இல்லாத ஒரு மனிதராக நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். உங்களுக்கு பின்னால் யாருமே இருக்க மாட்டார், தனி மனிதராக, ஒற்றை நபராக இருப்பீர்கள். ஆனால் 1000 பேர் கொண்ட நபரால் என்ன செய்ய முடியுமோ அதை உங்கள் ஒருவனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்து முடிப்பான். இது அல்லாஹ்வினுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய பவர். எத்தனையோ போர்க்களத்தை காத்திருக்கிறோம் அல்லவா, பத்ர் போர்க்களம்லாம் பயத்தோடு காத்திருந்த மனிதர்கள். எப்படிதான் ஜெயிக்க போறோம்? 3 மடங்கு அதிகமாக இருந்த நபர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தந்தான் அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு. நாங்கதான் ஜெயிக்க போறோம் பெருமையோடு இருந்தார்கள், ஆணவத்தோடு இருந்தார்கள், வெறியோடு இருந்தார்கள். பக்கத்து காஃபிர்கள் தலை திரிக்க ஓடினார்கள் 300 நபர்களுக்கு. இஸ்லாத்தை ஏற்ற பலவீனமான 300 நபர்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக அந்த 1000 பேர் கொண்ட மனிதரால் அவங்களுடைய வாளை அசைக்க முடியவில்லை. அல்லாஹ்வினுடைய நாட்டம். மனிதரே இல்லை என்றாலும் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப உதவி செய்வான். இந்த சம்பவத்தை நாம் வரலாற்றில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நமக்கு என்ன காட்டுகிறதுனா, யாருடைய துணையும் யாருடைய இதையும் இல்லை என்றால்
உனக்கு அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை தடுப்பதற்கும் எவ்வளவு மனிதர்கள் முயற்சி செய்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒன்று இருந்து விட்டால் எந்த கும்பனுடைய சதையும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விடாது. அதையெல்லாம் எதிர்த்து உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவார். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தோழர்கள், உங்களுடைய உற்சார்கள், உறவினர்கள், உங்களுடைய குடும்ப மக்கள் எல்லாரும் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். ஒன்றும் பண்ண முடியாத நம்பிக்கை இறந்து போயிடுவாங்க. ஆனால் நீ நம்ப வேண்டியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அடுத்தபடியாக உன் மீது நம்பிக்கை வைக்கும். இங்க பெரும்பாலான நபர்களால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியலன்னா பெரும்பாலான காரணம் என்ன? அவனையே அவன் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது. எல்லா திறமையும் ஆற்றலும் இருக்கும் அவனுக்கு. ஆனா அவனால அவன் மீது நம்பிக்கை இல்லாம நம்மளால செய்ய முடியுமா? நம்பிக்கை இழப்பதனாலதான் அவனுடைய வாழ்க்கையை 8-10 வருஷங்கள் காலியா போகும். அதுக்கு பிறகு வயசாகும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நம்பிக்கை வைக்க வேண்டும். நமக்கு சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்குன்னா அந்த ஆற்றலை விட நம்முடைய திறமையை விட நம்ம நம்பிக்கையை நம்ப வைக்க வேண்டியது நம்முடைய நம்பிக்கை. என்னால முடியுங்கிற நம்பிக்கை. இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தால் நல்லா ஒரு சோதனை தருகிறானா அந்த சோதனையிலிருந்து நீப்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இவ்வளவு பெரிய சோதனை ஆனாலும் அதை எதிர்த்து வருவது ஒரு மனிதனுடைய நம்பிக்கை மட்டும்தான். அதை தாண்டி எதுவுமே கொண்டு வராது. அவன் நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை நம்மளால் வெற்றி பெற முடியும். அதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து பெறுகிற படிப்பினை. ஒவ்வொரு சோதனையின் போது எல்லா நபருக்கும் அல்ல சோதனை கொடுப்பான். எவ்வளவு மக்கள் சோதனை இல்லாமல் இருப்பதாக நமக்கு தெரியலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல ஒரு சோதனை வைத்திருக்கிறான். அந்த சோதனையிலிருந்து வெற்றி கொள்வதற்கு ஒரு மனிதன் கையாள வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, படைத்த ரப்பல் ஆலமீன் மீது நம்பிக்கை. அல்லாஹ் தான் இந்த சோதனை கொடுத்தான், அவனே இந்த சோதனை நீக்குவான். 2வது, என் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்னால் இந்த பிரச்சனையை, இந்த விஷயங்களை என்னால் தவிர்க்க முடியும், நீக்க முடியும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் எப்போது நாம் வைக்கிறோமோ அப்போது நாம் வெற்றி பெறக்கூடிய அதிகமான வாய்ப்புகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி நம்பிக்கையோடு அந்த இடத்தில் அல்லாஹ் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அது போன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது யாருடைய எந்த எதிர்ப்பும் நமக்கு ஒரு தூசிக்கு சமமாகாது என்ற விஷயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முதல்வர் முடித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஹர்ரமுடைய மாதத்தில் சில மக்கள் நோன்பு வைத்திருக்கலாம் அல்லது நோன்பு வைக்காமல் இருந்திருக்கலாம். அடுத்த வருடமாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 நாளும் நோன்பு வைக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும். இதனுடைய சிறப்பை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். சாதாரண சிறப்பு அல்ல. ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது இந்த பாக்கியத்தை அல்லாஹ் 2 நாளில் பெரும்பாலும் நோன்பு வைப்பதினால் மிகப்பெரிய கஷ்டம் அல்ல. நோன்பு வைப்பதினால் அல்லாஹ் இலகுவாக பெறுகிறோம். அப்ப எல்லா ஆற்றலும் எல்லா விதமான விஷயங்களும் எனக்கு இருந்து அதை நான் தவிர்ப்பது என்பது ஒரு நல்ல முறை அல்ல. முடிந்த அளவிற்கு நேசம் அந்த நோன்பை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை பார்ப்போம். அந்த நோம்பினுடைய நேரத்தில் எவ்வளவு அலாச்சாரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மார்புகளை அவர்களே அடித்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய உடம்புகளை அவர்களே கிழித்துக் கொள்கிறார்கள், நெருப்பினுடைய அதில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கங்கை எவ்வளவு கேவலமான ஒரு முஸ்லிம் சமூகமாக இருக்கிறோம். மாற்று மதத்தவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. இஸ்லாத்தில் இல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்தில் உள்ளவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே கிடையாது. அவங்களும் தொழ மாட்டேங்கிறாங்க, நம்மளும் தொழ மாட்டேங்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் இன்னைக்கு நம்மளும் செய்யறோம். அவங்க நெருப்பு நடப்பதாக இருக்கட்டும் அல்லது அவங்க வாயில அந்த வேல் குத்துவதாக இருக்கட்டும், அதே போன்றுதான் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் செய்யக்கூடிய நன்மையை பார்க்கணும். இதெல்லாம் அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கும். அல்லாஹ் சொன்னா, யார் ஒரு துக்கம் அனுசரிக்கும் விதமாக தன்னுடைய மார்புகளை அடித்துக் கொண்டு சட்டைகளை கிழித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா முஸ்லீம்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வின் தூதர் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம அந்த நாளில் ஏன் நோன்பு நோக்கப்படுகிறது, ஏன் வைக்கப்படுகிறது, ஏன் முஸ்லீம் அதனால நோன்பு வைக்கிறாங்க அப்படிங்கிற விதத்தை புரிந்து கொண்டு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருந்ததோ அது போன்று ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை நோக்கியும் அல்லது சொர்க்கத்தை நோக்கியும் அவனை கொண்டு போகும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும். எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ வசனத்தில் சொல்றோம், ஃபம்மல்லதீன ஆமனூ பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வஅதஸமூ பிஹி, அதில் யார் உறுதியாக கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லா முஸ்லீம் நம்பி இருப்பான். அல்லாஹ் நம்பாத முஸ்லீமே இருக்க முடியாது. எந்த முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹ்வை நம்பி இருப்பான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிலும் கூட வஅதஸமூ பில்லாஹ், அல்லாஹ்வை உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிற முஸ்லீம்கள் குறைவு. அல்லாஹ்வை உறுதியாக நம்பிக்கை, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு மகிழ்ச்சியை தருபவன், அல்லாஹ் என் கஷ்டத்தை நீக்குபவன், நோயை நீக்குபவன், சோதனைகளை அகற்றுபவன் என்று கடுமையாக நம்பிக்கை வைப்பவர் என்பது இந்த முஸ்லிம்கள் ரொம்ப குறைவு. அதான் நான் சொன்னேன், இப்படி யார் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ ஃபஸயுத்கிலுஹுமுல்லாஹு ஃபீ ரஹ்மத்திஹி,
அல்லாஹ் அவர்களுக்கு தன்னுடைய ரஹ்மத்தை வழங்குவான் என்பது. அல்லாஹ்வினுடைய அருள் யாருக்குன்னா, அல்லாஹ்வை நம்பி அதில் உறுதியாக யார் இருக்கிறாரோ அந்த நம்பிக்கைக்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு சோதனை இருந்தால் அந்த சோதனை விலக்கி விடுவான். பொருளாதார கஷ்டம் இருந்தால் அந்த பொருளாதார கஷ்டத்தை நீக்கி விடுவான். அல்லது வேறு எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கான ஒரே ஒரு அடிப்படை அவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பதை ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்கத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.